உலகமெல்லாம் உள்ள பக்திplanet.com நேயர்களுக்கு வணக்கம். அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வளவு யோகத்தை கொடுக்க போகின்றான் என்பதை பார்ப்போம். உங்களுடைய இடத்திற்கு 6வது இடத்திலே குரு பகவான் 17/5/2012 முதல் 30/5/2013 வரை அமர்ந்திருக்கின்றான். குரு 6வது இடத்திலே கேதுடன் கூடிவிட்டான். 6லே குரு செல்லலாமா? ஐயப்பாடு உண்டு. சிலர் கூறுவார்கள் 6லே 8லே இருக்கக்கூடாது என்று கூறுவார்கள். மறுபடியும் நான் சொல்லிக் கொள்கிறேன், 6வது இடம் ரோகஸ்தானமாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம சுகாதிபதி, அதாவது கேந்திராதிபதி. நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், கேந்திராதிபதி கெட வேண்டும். அந்த ஜென்ம சுகாதிபதி கேந்திராதிபதி 6லே கெட்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, கேதோடு சேர்ந்து இன்னும் கெட்டிவிட்டான். கெட்டவன் கெட்டிடில் கிட்டினும் ராஜயோகம். என்னடா 6லே குரு வந்து விட்டானே? சிலர் கூறுகின்றார்களே குரு 6ல் இருக்கக்கூடாது என்று. இந்த விஜி கிருஷ்ணராவ் கூறுகிறாரே 6ல் குரு இருக்கலாம் என்று நீங்கள் ஐயப்பாடு எழுப்பலாம். நான் என்னுடைய கருத்து என்னவென்றால், எப்பொழுதுமே கெட்டவன் கெட்டுவிட்டால் அவன் யோகத்தை தான் கொடுப்பான். கேதோடு சேர்ந்து குரு 6லே கெட்டுவிட்டான். ஆகவே குரு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பான். அது மட்டுமல்ல, 10வது இடத்தை பார்க்கின்றான். 12வது இடத்தை விரயஸ்தானம் என்று கூறக்கூடிய 12வது இடத்தையும் பார்வை செய்கின்றான். தன குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கின்றான். ஆகவே உங்களுடைய ஜென்மாதிபதி அவன் 10வது இடத்தை பார்வை செய்வதால் தொழில் துறையில் முன்னேற்றங்கள், தடைப்பட்ட தொழில்கள் முன்னேறும். அது மட்டுமல்ல, நீங்கள் வேலைவாய்ப்பு தேடினாலும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். 12வது இடம் விரயஸ்தானம் என்று கூறுவார்கள். யாத்திரை செல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், வெளிநாட்டிற்கும் செல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். ஆகவே அந்த இடத்தையும் குரு பகவான் பார்வை செய்கின்றார். விரயங்கள் வரலாம், ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயமாக தான் நடைபெறும். ஆனால் வண்டி விஷயத்தில் கவனம் தேவை. வாகனங்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக செல்ல வேண்டும். குடும்பஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் உங்களுக்கு குடும்பத்திலே சுபிச்சங்கள் உண்டாக்கும், சுபகாரியங்கள் நடைபெறும், திருமண வாய்ப்புகள் கொடுக்கும், மேல் படிப்பு உண்டு, எடுத்த காரியம் அத்தனையும் ஜெயத்தை உண்டாக்குவான். ஆகவே குரு 6ல் வந்துவிட்டதே என்ற கவலை வேண்டாம். 12 சாதாரண விஷயம் அல்ல. பழைய பிரச்சனைகள், ஆண்டாண்டு காலமாக இருந்த கேஸ் வழக்குகள் இருந்தாலும் அத்தனையும் வெற்றி பெறும். ஆகவே அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, 6லே குரு வந்துவிட்டது என்று ஐயப்பாடு தேவையில்லை. 6லே குரு உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பான். மறைந்தவன் நிறைந்து கொடுப்பான். நன்றி.